ஓபிஎஸ் என்று சொல்லப்படுகிற ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியிலே மாவட்ட கழக செயலராக சிறப்பாக பணியாற்றிய பெரியசாமி, தலைவாசல் ஒன்றிய செயலர் சங்கர், பொருளாளர் மருது, அதை சார்ந்த வீரமுத்து, ஜெயக்குமார், வேல்முருகன், செல்லக்கருப்பன், செல்வராணி, தேவயானி, சீதா செல்வமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்து வந்திருக்கிறீர்கள். உங்களையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அருமையாளர் மு.க. ஸ்டாலின் சார்பாகவும் சேலம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று அன்போடு உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன். இங்க நம்முடைய பெரியசாமியும் அவரை சார்ந்திருக்கிற நண்பர்கள் எந்த அளவுக்கு வலுவானவர்கள், எந்த அளவுக்கு கழகப்பணியை ஆற்றியவர்கள் என்பதெல்லாம் நேற்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் அவர்கள் தொலைபேசியில் இடத்திலே சொன்னார்கள். திமுக என்பது ஓபிஎஸ் என்றும் இபிஎஸ் என்றும் இது இரண்டு வகையாக இரண்டு கூறுகளாக இருந்தாலும் இது அதிமுக என்ற தலைமையின் கீழ் தான் இயங்கியது. அதிமுக தலைமை என்று சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில இயங்கியது என்று பொருள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்து பரம்பரையிலே 2 முறை உதயசூரியன் என்று சட்டமன்ற உறுப்பினரானவர் தான் நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் தலைவர் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தான் அவருக்கு தலைவராக நீண்ட நாளாக இருந்தார். நண்பராக 40 ஆண்டு கால நண்பராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கலைஞர் இருந்த பொழுதுதான் எம்ஜிஆர் அந்த இயக்கத்திலே பொருளாளராக இருந்தவர். ஆனால் பெரியசாமியோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் ஏன் திமுக தாய் கழகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் விளக்கம் சொல்கிறேன் என்று சொன்னால் எம்ஜிஆருக்கும் தாய் கழகம் என்று சொன்னார் திமுக தான். ஆனால் அந்த திமுக என்கிற தாய் கழகத்துக்குத்தான் பெரியசாமி உட்பட இங்கே ஏறத்தாழ 1000 பேர் இன்றைக்கு இணைகிறார் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இணைய வேண்டும். தாய் கழகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று நீங்கள் இணைய வேண்டும். ஏன்னா தாய் யாருன்னா கடவுளுக்கு சமன் கூட சொல்ல மாட்டேன். கடவுளுக்கு மேலானவர்கள் தான் தாய். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் தாய் மாணவர்கள் தான். தாய்க்கு இணையான ஒரு உறவு உண்டா? 10 மாதம் ஈர்ந்தெடுத்து நாட்டுக்கு அர்ப்பணித்த அல்லவா? அது என்ன கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியுதே இல்லையே. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யார்? தாய் தானே. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம். இந்த தாய் கழகத்தில் நீங்கள் எல்லாம் இணைய வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இணைந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உங்களுடைய உழைப்பை நீங்கள் தர வேண்டும். நான் உங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இல்லைங்க, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தாய் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன இப்ப கலைஞர் உரிமை தொகைன்னு ஒரு தொகை மாதம் 1000 ரூபாய் எப்படி பொங்கலுக்கு நம்ம அண்ணன் தம்பி வரிசை வைப்பாங்க பொங்கல் வரிசை அத மாதிரி மாதம் பொங்கல் வரிசை மாதிரி 1000 ரூபாய் பணம். அதை யாராவது பகுதி பார்க்கிறாரா? இவங்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டு 1000 ரூபாய் அனுப்பணும், ஓட்டு போடாத நிறுத்தணும்னு நினைக்கிறாரா? இல்லை. இது ஒன்னே ஒன்றுதான் உதாரணம். அதனால அவரை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி மேலே வர வேண்டும். யாரும் பட்டினிச்சால் தமிழ்நாட்டில் இருந்துடக்கூடாது. ஏழை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய எண்ணங்கள் இலக்கு 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தூக்கிட்டு 20 மணி நேரம் உடைத்துக் கொண்டிருக்கிறார்னா இந்த மக்களுக்காக உடைத்து